ஹாய் வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன வாரம் வியாழக்கிழமை எடுத்தது. நாங்கள் வந்துட்டு தீபாவளி அப்போது எங்கள் அக்கா வீட்டில் தான் இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் சென்னைக்கு போன ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்றதால தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்க்கும்போது ரிட்டன் டிக்கெட், அதாவது திங்கக்கிழமை வர்றதுக்கு கிடைக்கல. அதனால் அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா வியாழக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு கோயிலெல்லாம் போயிட்டு அப்படியே வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்திருந்தோம். புதன்கிழமை அன்னைக்கு அக்கா வீட்டில் இருந்து கிளம்பி என்னோட மாமா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அங்கேருந்து வந்து நெக்ஸ்ட் டே வியாழக்கிழமை கிளம்பி நாங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜ் மாதிரி போட்டுட்டு அது ஒரு கார் வந்து புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து சிறுவாபுரிக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறதுக்கே பார்த்திங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. யூஸ்வலாக வந்து 12 o'clockலாம் வந்து கோவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு போய் பார்க்க முடியாது, அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நம்ம திரும்பவும் வந்து ஈவினிங் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு அன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறதாலேயோ என்னவோ தெரியல, 1 o'clock வரைக்கும் வந்துட்டு கோவில் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நல்லபடியாக முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே பிரசாதமாக வந்து லெமன் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை பொங்கல் கூட கொஞ்சம் சுண்டல், அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்கவுங்க வந்து வேண்டிக்கிட்டு அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கோவில் வாசலில் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் பெரியபாளையத்தம்மன் இருக்கான். ஸோ அதுக்கு வந்துட்டு பஸ்ஸு பெரியபாளையத்தம்மன் ஊர் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் அங்கே ஒரு பூக்கடை வச்சுருந்த ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டால் அவங்க தான் சொன்னாங்க, இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தாம்மா இருக்குது, இப்போதைக்கு ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து அந்த கோவிலுக்கு வெளியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு இந்த மலையனூர் கோவில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ 2 பக்கமுமே வந்து நிறைய கடை இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா கலர் கலராக இந்த செராமிக் ஜார்ஸ் எல்லாம் இருந்தது. நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அங்கேருந்து வாங்கி நம்மளால் ட்ரெயினில் எடுத்துகிட்டு வர முடியாது, உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதெல்லாம் வாங்கலை. ஸோ சாமியை மட்டும் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லை. ஸோ அதனால் கடகடன்னு போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ற இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி வந்து எந்த ஸ்பெஷல் டேவும் கிடையாது, அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் கிடையாது. ஆனால் வந்து வடை, பாயாசம், அப்பளம், அதுக்கப்புறமா வந்து சாதம், சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் மோர், கத்திரிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய், ஸோ இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து எந்த கோவில்லையுமே வந்து இந்த மாதிரி அதுவும் உட்கார வச்சு ரொம்ப அழகாக வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கோவில் உள்ளே வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோலாம் எடுக்கலை. இந்த மாதிரி வெளியே மட்டும் சுற்றி எடுத்திருந்தேன். அந்த உள்ளே போகும்போது எடுக்கலை. இந்த கோவிலுக்கு இப்போ தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். கோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்தது. இப்போ தான் வந்து எல்லாமே கட்டிகிட்ருக்காங்க போல். அதனால் அங்கங்கே வந்து அப்படியே இன்கம்ப்ளீட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்யூவில் நிற்கிற இடம். அன்றைக்கி வந்து கூட்டமே இல்லை அப்படிங்கிறதால நாங்கள் அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு மூலஸ்தானம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது திரும்பவும் வந்து அந்த பவானி அம்மனோட சிலை வந்து வெளியவும் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்துட்டு அங்கேயும் வந்து பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பிரசாதத்துக்கு பார்த்திங்கன்னா ராகி லட்டு கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து புதுசாக இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். எங்களுக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 9:10 தான் ட்ரெயின். ஆனால் நாங்கள் வந்துட்டு ஒரு 6:45 வந்து ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். நெக்ஸ்ட் டே பெங்களூர் வந்து ரீச் ஆகிறதுக்கு 3:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கேபு பிடிச்சி வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து 4:30 ஆகிடுச்சு. ஸோ செம்ம டயர்டாக இருந்தது. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீவரே வந்துடுச்சு. நீங்கள் யாராச்சும் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்ட்ரல் வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் பேக்கேஜ் மாதிரி நீங்கள் கேபு புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப தூரம், ஒரு மாதிரி கிராமத்து உள்ள மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து கஷ்டம். அதனால இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை சூரசம்ஹாரம் அன்னைக்கு வந்து எடுத்தது.
திருச்செந்தூரில் இமயம் டிவியில் வந்துட்டு டைரக்ட் லைவ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சது உடனே வந்துட்டு நான் இங்கே வந்து விளக்கேற்றிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டியோட முதல் நாள் அன்றைக்கி மட்டும்தான் விரதம் இருந்தேன். ஏன்னா வந்து நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதால என்னால் கண்டினியூஸாக வந்து விரதம் இருக்க முடியாது. ஸோ அதனால் அன்றைக்கி மட்டும் இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே செகண்ட் டே வந்துட்டு மார்னிங் மட்டும் சாப்பிடல. அதுக்கப்புறமா கோவில் போயிட்டு அங்கே கொடுத்த பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதோட வந்துட்டு நான் விரதம் வந்து முடிச்சுக்கிட்டேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த கந்த சஷ்டியில் ஏதோ ஒன்று வேண்டிட்டு விரதம் இருப்பீங்க. ஏதோ ஒரு ரீசனால் வந்து தடைப்பட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ பெருசாக தப்பு பண்ணிட்ட மாதிரி வந்து குற்ற உணர்ச்சியில் இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் முருகர்கிட்ட உண்மையான அன்போடு இருந்தீங்க அப்படின்னா அவர் நமக்கு எப்போ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்போ கண்டிப்பாக கொடுப்பாரு. அது வரையிலும் வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும். இதுதான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்மளால் இருக்க முடியல, இல்லை வந்துட்டு இருக்கணும்னு நினச்சோம் தடைப்பட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காதீங்க. நீங்கள் விரதம் இருந்தாலும் இல்லைனாலும் முருகர் வந்து எப்போவுமே ஏதோ ஒன்று நமக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக செய்வார். நீ இதை இருந்தால் தான் நான் உனக்கு இதை செய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டார். ஸோ அவ்வளோதான். உங்களோட எல்லாரோட வேண்டுதலும் வந்து நிறைவேறணும் அப்படின்ட்டு முருகர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நைட்டுக்காக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு சம்பா ரவையில் கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஒன்று இருந்தது. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூட கொஞ்சமாக வந்து முந்திரி போட்டிருந்தேன். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு அதுக்கப்புறமா வந்து அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரவையை கொட்டி விட்டுட்டு அதை நல்லா தண்ணி சுண்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சம்பா ரவை உப்புமா நல்லா உதிரியாக வரும். அதே மாதிரி இதில் காரத்துக்காக பார்த்திங்கன்னா நான் குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக நான் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து சட்னி தான் வந்து அரைச்சிருந்தேன். ஸோ அதை அப்புறமா வந்துட்டு குடிக்கிற தண்ணி வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவுக்கு தேவையான சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து பச்சைப்பயிர் தான் வந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் குடிக்கிறதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இந்த ஜூஸை வந்து அரைக்கிறதுக்காக அதெல்லாம் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பால் வந்து காய வச்சுருந்தேன். எப்போவுமே வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பால் குடிப்போம். ஸோ அது வந்து அப்படியே பழகி போச்சு. நீங்கள் யாராவது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ஒரு டம்ளர் பால் குடிச்சிக்கோங்க. அது வந்து நமக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா பால் காய்ச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பசி எடுக்கும்போது டக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மயக்கம் இருக்காது. நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி தான். பசி வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்து நான் சாப்பிட்றணும். அப்படி இல்லைன்னா வந்து என்னால் எழுந்து போய் அடுத்து சாப்பிடவே முடியாத அளவுக்கு வந்து எனக்கு மயக்கம் வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் அப்பப்போ வந்து சாப்பிட்டுப்பேன். ஸோ டின்னரெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.